ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா வௌவால் கூட்டங்க வந்து அப்படியே வானம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதை வந்து ஜேகே வி நம்ம ஆரம்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. உள்ளே இருக்கிற சுகா ஜெய்ஹோப் எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் அவங்களால முடிஞ்சிருக்காது. சுகா இருந்துட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் கிட்ட சொல்லியிருப்பாரு. நீங்களும் வந்து அப்படியே பறந்து வெளியில் வந்திருப்பீங்கடா. அதோட முடிச்சிருந்தா வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படி ரொம்பவே அதாவது ஜிகேயோட ஃபயர் பவருக்கு மேலே நீங்கள் எரியிறீங்க. நீங்கள் எரியிறது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரண்மனையே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ராஜாக்கள் இருக்கிற அரண்மனையே அப்படியே கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாய்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இவ என்ன இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப்பு சுகாலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தெரிலடா என்னமோ பெருசாக நடக்க போகுது, ஆனால் என்னன்னு தான் தெரில, பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் போகுது. அவர் வந்து சுகா ஜெய்ஹோப் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஜிம்மினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் சுகாவும் ஜெய்ஹோப்பும் போயிட்டு அந்த ஜன்னல் ஓரத்தில் என்ன பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்கடா. ரொம்பவே அதாவது உங்களுக்குள்ளே இருந்த பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு ஆக்ரோஷமான சக்தியை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அந்த நெருப்புலேருந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஒன்று வெளியில் வருது. உங்களோட உடம்புக்குள்ளே இருந்து ஒரு ட்ராகன் அப்படியே வெளியில் வருது. தலை அப்படியே வெளியில் விட்டு அப்படியே கத்தும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வைக்க முடியாதுடா, சாரி. அந்த மாதிரி வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கங்கடா. அப்படி வந்து வெளியில் கத்துது. இதை வந்து சுகாவும் ஜெய்ஹோப்பும் பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த சத்தம் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்க வீக்கும் ஜேகே ஆரம் 3 பேருக்குமே கேட்குது. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி அந்த அரண்மனை எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இருக்கீங்க. அந்த அரண்மனை ஃபுல்லாக ஹைட்டுக்கு இருக்கீங்க. அதை வந்து 3 பேரும் பார்த்துட்டு என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரமை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த வவ்வாலுங்களாம் வந்துட்டு ஆரம் வந்து அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் வந்து நம்மளோட இனத்தை வந்து அழிச்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரமை போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. நீங்களா அப்படியே முன்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஓகேவா? வந்துட்டுருக்க அந்த வியும் ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ஆரம் அட்டாக் பண்ண போகவும் ஆரம் அவரோட பவரை வச்சு அவர் அட்டாக் பண்ணுறாருடா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வவ்வாலோட சக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த வவ்வாலுக்கெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கருப்பான ஒரு பெண் ரூபம் மாதிரி தெரியுது. அதாவது பெண்ணோட நிழல் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. அது ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, காட்டேரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. காட்டேரி மாதிரி ஒரு ரூபம்டா. அந்த மாதிரி ரூபம் வந்து அந்த வவ்வாலுக்கு பின்னாடி வந்து தெரியுது. அதை வந்து வியும் ஜேகேவும் நோட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நிழலை பார்த்து அப்படி அந்த உங்களுக்குள்ளே இருந்து வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் அது வந்து அவ்வளோ கர்ஜிக்குது. இதை வந்து ஜேகே அந்த நிழலையும் பார்க்குறாங்க, உங்களையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்களா போய் காப்பாற்றுங்கடா, என்னடா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. இந்த பக்கம் வீக்கும் ஜேகேக்கும் புரியல யாரை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாய்ஸ் கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அதாவது 3 பேர்கிட்ட வந்துட்டுருக்கீங்க. பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேசோப்பும் சுகாவும் பார்த்திங்கன்னா லேண்டில் இருந்து எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கும் சத்தம் கேட்குது, போய் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் வந்து ஜின்னுக்கும் கேட்குது. அவர் வந்து என்ன சத்தம் இது அப்படிங்கிற மாதிரி அந்த சேனலில் வந்து பார்க்குறாருடா. ஜிம்மின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ஷியஸில் தான் இருக்கார். அவர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ கான்ஷியஸில் இருக்கார். அவரும் மெதுவாக எந்திரிச்சு நடந்து வந்து அந்த சேனலில் நின்று பார்க்குறாரு. என்ன ஆச்சு ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரிலடா, யாரை காப்பாற்ற சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கீழேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுகாவும் ஜேகோப்பும் அந்த லேண்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. அந்த ட்ரீஸ் இந்த லேண்டோட பவர் மூலயமா கீழே எந்த வவால் வந்தாலும் அவங்க அழிச்சிடுற மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜேகேவும் வந்து பியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வவ்வால் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க.
அவங்களால வந்து அந்த நிழல் கிட்ட போக முடியல. அந்த பிளாக் கலர் ஷேடோ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஷேடோ கிட்ட அவங்களால நெருங்க கூட முடியல. உங்களோட நெருப்பு சக்தி மட்டும் தான் வந்து அந்த ஷேடோவை ஃபைட் பண்ணுது. உங்ககிட்டேருந்து வர அந்த ட்ராகன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ட்ராகன் மட்டும் தான் போயிட்டு அந்த நிழல் கூட சண்டை போட்டுட்ருக்கு. இந்த பக்கம் ஆரம்ப பார்க்குறாங்க, யாருமே வந்து அப்போ கவனிக்கல. ஓகேவா, அப்போ வந்து ஆரம்ப பார்க்குறாங்க, ஆரம் இல்லை. ஒரு நிமிஷம் மற்ற 6 பாய்ஸ்க்கும் என்னடா நடக்குது, ஆரம் எங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே வந்து ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜின் கூட அந்த இதுக்குள்ளே இருந்திருப்பாரு பார்த்தீங்களா, அரண்மனைக்குள்ளே. அவருக்கே ஆரம்பிங்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கத்துறாரு. மற்ற யாரு கண்ணுக்குமே தெரில. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவமாக இருக்கீங்க. எப்படி என்னோட ஆள் மாதிரி நீ கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த நல்குள்ளே போயிட்டு அப்படி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யம் ஃபுல்லாக எதிரொலிக்குது. உங்களோட சத்தம், அந்த சக்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சக்தியும் உங்களோட சத்தமும் அப்படி எதிரொலிக்குது. அந்த மக்கள் எல்லாம் அலறாங்க, என்ன இப்படி ஒரு அகோரமான சக்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்பவே அலறாங்கடா. அலறும்போது பார்த்தீங்கன்னா ஜேகேக்கும் வீக்கும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம் எங்கே, முதல்ல ஆரம் தேடு அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆரம் எங்கேயுமே இல்லை. அந்த வவ்வாலுங்க சண்டை போட வரும்போது நம்ம வியும் ஜேகேயும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த வவ்வால்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் லட்சக்கணக்கான வவ்வால் பார்த்தீங்கன்னா ஆரவை நோக்கி வந்தது அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நிழலை நோக்கி நீங்கள் ரொம்பவே ஃபைட் பண்ணுறீங்க. நீங்களும் உங்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த ட்ராகனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட் பண்ணுது. அந்த ஃபைட் பண்ணுற பவரை நம்ம பாய்ஸால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அது வந்து மக்களை தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மற்ற 6 பாய்ஸுமே ஜிம்மின் முதல் கொண்டு அரண்மனை விட்டு வெளியில் வந்துட்டார். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆரம் அந்த பிளேஸில் இல்லை. அது யாருக்குமே ஒன்றுமே புரியல, எங்கே போனா இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தேடிட்டு ஆரமையும் தேடிட்டு ஃபைட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களோட பவர்ஸில் வந்து டவுன் ஆகுது. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே, அதாவது உச்சக்கட்ட உங்களோட பவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த விட்டால் உங்களோட அந்த பவர் வந்து அந்த இது ராஜ்யத்தையே அழிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கீங்க. அதை வந்து ஜின் பார்த்துட்டு முதல்ல இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம்டா, அப்புறமா ஆரம்பம் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே திருட்டு புள்ளி முடிச்சுட்ருக்காங்க. எங்கே போனா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்களா அந்த ஃபயர் கூட அந்த ஃபுல் வவ்வால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக எரிச்சிட்டிங்க. உங்களோட அந்த சக்தி வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சக்தி வெளியில் வந்ததில் நீங்கள் வந்து எல்லா வவ்வாலையும் அப்படியே எரித்து பஸ்பமாக்கிட்டீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யம் ஃபுல்லாக படர்ந்துருக்கு. அத்தனை வவ்வால் இருக்கும்ல, ஸோ அதோட சாம்பல் பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யம் ஃபுல்லாக இருக்கிற வீடுங்க மேலே, அரண்மனை மேலேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் படர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு வவ்வாலை வந்து நீங்கள் எரிச்சிருக்கீங்க. எரிச்சிட்டு அந்த பிளாக் கலர் ஷேடோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அப்படியே சிரிக்குது. நீங்களா ரொம்ப ஆடாத, எனக்கு தெரியும் எப்படி கொண்டு வர்றதுன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அந்த எக்கோ பார்த்திங்கன்னா இங்கே கீழே பாய்ஸ்க்கும் கேட்குது. பாய்ஸ் எல்லாம் லேண்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வந்து வானத்தில் இருக்கீங்க. ஓகேவா, மற்ற மக்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள என்ன நடக்குது நம்ம நாட்டில் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வெளியில் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஷேடோவுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு யார் இது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வியட பார்க்குறாங்கடா. நீங்கள் வந்து அந்த நிழல் கூட பேசுகிறீங்க. அந்த நிழல் அப்படி சிரிக்குது, ஒரு மாதிரி அகோரிங்க சிரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சிரிக்குது. கனவுல கூட நினச்சிடாத திரும்பி உன்னால் கொண்டு வர வைக்க முடியும்னு. இன்னமேல் காத்தோட சக்தி உங்களோட நாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நிழல் வந்து பேசுது. நீங்களா உன் கனவுல தான் நடக்கும், உன் கனவுல மட்டும்தான் நடக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் என்னவனை எப்படி கொண்டு வரணும்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சவுண்டாக சொல்கிறீங்க. என்னடா பேசுகிறா இவ, புரியலையே, காணாமல் போனதுக்கும் இவ பேசுகிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படியே முழிக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சவுண்டாக சொல்லிவிட்டு ஒரு கத்துறீங்க, ஒரு கத்துறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழலுக்கு வந்து இது ஒரு கத்தி வச்சு சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எஃபெக்டில் வந்து அது பின்னாடி போயிட்டே இருக்குது. நீங்கள் கத்துற சவுண்டை வந்து அதனால் ஏற்றுக்க முடியல. அது வந்து பின்னாடி போயிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே மறைஞ்சிருது. நீங்கள் வந்து அப்படியே மேலே அந்த வானத்துலேயே இருக்கீங்க. உங்களோட கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களோட தியான நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல,
அவங்க வந்து சொல்கிறாங்க, கையை விட்டுட்டல்ல, நான் காப்பாற்றணும்னு சொன்னதை விட்டுட்டல்ல நீ அப்படிங்கிற மாதிரி உங்களோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து பிடிச்சி அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. நீங்களா எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அழுதுட்ருக்கீங்க. உன்னால் முடியும், உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு, நீ மட்டும்தான் அவனை திரும்பி கொண்டு வர முடியும், அதனால் தயவு செஞ்சு நீ ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே உங்களை வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது உங்களோட சக்தி வந்து உங்களுக்குள்ளே வரணும், உங்களுக்கு வந்து 7 விதமான சக்தி இருக்குல்லடா, அது எல்லாம் வந்தால் மட்டும்தான் ஆரம்ப திரும்பி கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிறனால உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு அந்த ட்ராகன் மாதிரி சுருண்டு படுக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சுருண்டு படுக்கிறீங்க. அப்படியே எரிஞ்சு போன நிலையில் உங்களால் சுவாசிக்க முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து நீங்கள் சுருண்டு படுக்கிறீங்க. அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்குள்ளேயே போயிடுது. இந்த பாய்ஸ் எல்லோரும் 6 பேர் இருப்பாங்களடா, அவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா என்னடா இப்படி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து அவங்கள தூக்குறாங்கடா. நீங்கள் எங்கே விழுந்திருக்கீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்கு நடுவில், அந்த ராஜ்யத்துக்கு சென்டர் பாயிண்ட்டாக நீங்கள் போயிட்டு விழுந்துடுறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு பாய்ஸ் வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு வராங்கடா. அந்த ராஜ்யத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்க வந்து கேட்குறாங்க, யார் இது, எதுக்காக ராஜாக்கள் வந்து இவங்களை தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ்ய மக்கள்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆள் மிஸ் ஆகுறது தெரியுது. 7 ராஜாங்க இல்லையா, ஒரு ஆள் மிஸ் ஆகும்போது 6 பேர் தான் இங்கே இருக்காங்க, இன்னொருத்தர் எங்கே, இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு, இந்த பொண்ணு வந்து நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கா, இப்போ இந்த பொண்ணே இப்படி சுருண்டு விழுந்துட்டா நம்மளோட ராஜா தலைவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராஜாங்கள்லாம் திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்குறாங்க. எல்லோரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது அந்த ஒரு பார்வையிலே தெரியுது. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லூப் மாதிரி, அதாவது அங்கேருந்து நம்ம அரண்மனைக்கு லூப்புன்ட்டுண்ணா சாரிடா, அந்த ட்ராவல் பண்ணுவாங்களா ஒரு பிளேஸ் டு ஒரு பிளேஸ், அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணி வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான், ஆரம் எங்கே போனா இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களையே வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு படுத்திருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளேருந்து அப்படியே எரிமலை வெளியில் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் பாடியில் அங்கே இங்கே அந்த எரிமலை குழம்பு வந்து அப்படியே தெரியுது, ரிவீல் ஆகுது உங்கள் பாடி ஃபுல்லாக. அதை வந்து பாய்ஸ் பார்க்குறாங்க, இப்போ ஏன் இப்படி இருக்கா, ஆரம் எங்கே போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவும் ஜிமின் வீன்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே கத்துறாங்க கண்ட்ரோல் இல்லாமல். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் லைன்ஸ், அவங்க வந்து கம்மியான ஏஜ் இருக்கவங்க, மற்ற 3 பேர் பார்த்திங்கன்னா அதிகமான ஏஜ் இருக்கவங்க. அவங்க வந்து இவங்க 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரி ஓகே காமாருங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மற்ற 3 பாய்ஸ் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜேகே ஜிமின்கெலாம் சுத்தமாக மனசு இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம் வந்து ஒரு அப்பா அம்மா அந்த ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. அவர் இப்போ இல்லை அப்படிங்கும்போது அவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. 3 சக்தியும் பார்த்திங்கன்னா அப்படியே அலமோதுது அந்த நாட்டிலேயே. பார்த்திங்கன்னா அந்த நெருப்போட சக்தி, நீர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானம், அந்த வானம் வந்து நிலை இல்லாமல் அந்த சூறாவளி தன்மையோடு இருக்கிறது, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ தண்ணி இல்லாமல் அலமோதுறது, தண்ணி தேவைப்படுற இடத்துல தண்ணி இல்லாமல் தண்ணி அதிகமாக அதாவது அதிகமாக ஒரு இடத்துல மழை பெய்யும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆகிறது. நெருப்போட சக்தி பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிட்டே இருக்குது. யார் வீட்லேயுமே வந்து அந்த அடுப்பு எரியறதில்ல, அந்த மாதிரி வந்து நடக்குது. மக்களால் பார்த்திங்கன்னா சுவாசிக்க முடியல. எனக்கு காற்றோட சக்தி ராஜா வந்து நம்ம ஆரம், ஸோ அவரே இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கா என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே குழம்பி போயிருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்கோப் தான், இல்லை என்னாலேயும் முடியல, எனக்கு என்னமோ மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் காற்றோட சக்தி இல்லை, இயற்கை அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு ரொம்ப தண்ணி இல்லாதனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியை பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே அவரோட கண்ணிலேருந்து அப்படியே தாரையாக தண்ணி கொட்டிகிட்ருக்கு. அவர் எனக்கு ஆரம் வேணும், எனக்கு ஆரம் கையாங்க வேணும், வந்தே ஆகணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே புலம்புறாரு. அந்த வவ்வாலுங்களாம் சேர்ந்து ஆரம் என்ன பண்ணுச்சு, ஆரம் எங்கே போனார் அவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வந்து அப்படியே கன்ஃபியூஷன் பைத்தியம் முடிச்ச நிலமையில் இருக்கார். ஓகேவா,
நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோட சக்தி இல்லாதனால அவரோட சுவாசிக்க முடியாமல் போகுது. நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா காற்று இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அணிஞ்சிரும். அந்த மாதிரி வந்து நம்ம ஜேகே வந்து ஆயிட்டுருக்காருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான், இங்கே பாருங்கள் எல்லோரும் தியானத்தில் உட்காருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், வயனை எப்படியாவது கண்ணை முழிக்க வைக்கணும், அப்போ தான் வந்து நம்ம நாடு இயல்பு நிலைக்கு திரும்பும், தயவு செஞ்சு எல்லாரோட பவரையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தியானத்தில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து அமைதிப்படுத்தி அப்படியே தியானத்தில் உட்கார வைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் கண்ணிலையும் அப்படியே டிஎஸ் நிற்கிதுடா. ஆரம் இல்லை, இப்போது 7 பேர்னா 7 பேர்லேருந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னா 7 பேரையுமே அது பாதிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் தேவையான அந்த மாதிரி மெடிசன் இருக்கும் பார்த்திங்களா, அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறக்கூடிய சக்தி, அதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அந்த மருந்தெல்லாம் வச்சுட்டு, இதுக்கு மேலே என்னாலேயும் முடியல, நானும் உட்கார்றேன், தயவு செஞ்சு எல்லோரும் கண்ட்ரோலில் இருங்க, உங்களோட பவர்ஸை உங்களால் கட்டுப்படுத்த முடியும், சரியா, தயவு செஞ்சு கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்லிவிட்டு அவரும் தியானத்தில் உட்கார்றாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த உங்களோட கனவுல வந்து அந்த லேடி வந்திருப்பாங்களடா, அந்த லேடி தான் இப்படி உன்னால் அவங்கள ஜெயிக்க வைக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட சண்டை போடுறாங்க. நீங்கள் தியானத்தில் உட்காந்துருக்கீங்க, பட் உங்கள் கூட வந்து அவங்க சண்டை போடுறாங்க, நீங்கள் அதுக்கு அதாவது ரிப்ளை பண்ணுற மாதிரி, ஓகேவா, ரிப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. நான் உனக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்தனே, அமைதியாயிரு, அந்த 7 நரிகளும் தேவை அப்படின்னு சொல்லும்போது நீ மெயினான நரியவே பாதுகாக்க முடியாமல் இப்படி இருக்கையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கத்துறாங்க. நீங்கள் வந்து என்னென்னா அப்படி உங்களோட தியான நிலையிலேருந்து அப்படியே வெளியில் வந்து நீங்கள் அழுதுகிட்டே பேசுகிறீங்க. ஏன்னா என்னால் முடியாது, நான் ஒன்றுத்துக்கு ஆகாதவ, என்னால் எதுவுமே முடியாது, என்னால் எந்த பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷவுட் அவுட் ஆகி அந்த லேடிக்கிட்ட வந்து நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் கத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பறந்துகிட்டே இருப்பாங்க, ஓகேவா, பறந்துகிட்டே இருக்கவங்க நீங்கள் ஷவுட் அவுட் பண்ணுறதுல உங்களோட சத்தத்துலேருந்து வர சக்தி அவங்களால தாங்க முடியாமல் ஒரு 10 அடி பின்னாடி போயிடுறாங்க. நீங்களா அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. பார்த்தியா, பார்த்தல இந்த காற்று எங்கேருந்து வந்துச்சு, உன்னோட அந்த பேச்சிலேருந்து வந்துச்சு, உன்னோட அந்த கோபத்துலேருந்து வந்துச்சு, உனக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களா, இல்லை என்னால் முடியாது, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவ, என்னை எல்லோரும் ஒதுக்குனாங்க, என்னை எல்லோரும் அடித்தாங்க, நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு என்னை அப்படி திட்டினாங்க, என்னால் முடியாது, என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அழுகிறீங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே 6 நரிங்க தான் இருக்குது, ஒரு நரி இல்லை, அங்கே 6 ஒயிட் நரி மட்டும்தான் இருக்குது, ஒரு நரி அங்கே இல்லை. அதை நீங்கள் பார்த்துட்டு என்னால் அந்த நரியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவே அழுகிறீங்க. அப்படியே மண்டி போட்டு முட்டி போட்ட மாதிரி உட்காருவாங்கள, அந்த மாதிரி உட்காந்து அவங்க ஃபேஸ் எல்லாம் மூடிட்டு அழுகிறீங்க. அவங்க தலையை வந்து தடவி கொடுத்துட்டு சரி எல்லாம் சரியாயிடும், ஒரு நாள் எல்லாம் மாறும், உன்னால் அந்த நரியை திரும்பி கொண்டு வர வைக்க முடியும், நீ சோர்ந்து போகாமல் இருந்தால் மட்டும்தான் முடியும், தயவு செஞ்சு அது நிரந்தரமாக அழிய வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே பேசுகிறாங்க. நீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவங்களா ஆமாம், உன்னால் முடியும், ஆனால் நீயே கை விரிச்சிட்ட அப்படின்னா அந்த நரி அது அவ்வளோதான், 6 நரிங்க மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்கடா. நீங்களா எனக்கு அந்த நரியும் வேணும், அது எப்போவுமே காலை சுற்றி வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா, எனக்கு அந்த நரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. அது வேணும் அப்படின்னா உன்னோட சக்தியெல்லாம் நீ திருப்பி எடுத்து தான் ஆகணும். மற்றவங்க பேசுவாங்க, மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, உன்னை அடிப்பாங்க, உன்னை திட்டுவாங்க, உன்னை சொல்லால் கொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீ வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கேட்குறாங்க. அவங்க அந்த லேடி வந்து கேட்கவும் நீங்களா எனக்கு எல்லோரும் வேணும், என்னை யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு 7 நரியும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அடமெண்ட்டாக சொல்கிறீங்க. அவங்களா இப்போ வந்து பயிற்சி எடுவா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மறைய வச்சு இன்னொரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பிளேஸ்லேருந்து என்ன உங்கள் கூட வந்திருக்கோன்னா அந்த 6 நரிங்க மட்டும்தான் உங்களை சுற்றி வந்துட்டுருக்கோம். அந்த 6 நரிங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக, ஒரு மாதிரி சோகமாக, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த சோகம் வந்து அந்த
6 நரிங்க மூஞ்சிலையுமே இருக்குது. நீங்கள் வந்து அவங்க எல்லாரையும் அப்படியே தலையை மட்டும் ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பயிற்சி கூடத்துக்குள்ளே போகிறீங்கடா. இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் எனிமி கேரக்டர் 2 எபிசோடாக நான் சொல்லாமே இருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த முனிவர் தான் அப்படியே சிரிக்கிறாரு. என்ன, நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி அகோரமாக சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து சிரிக்கிறாரு. செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸும், பாக்கி இருக்க 5 கேர்ள்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிக்கிறாங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர் தான், இதையே ஃபாலோ பண்ணுங்கள், ஒவ்வொன்றா அந்த ராஜ்யத்துலேருந்து அழிக்கணும். நீங்கள் 5 சக்திங்க சேர்ந்தா அந்த நாட்டில் இருக்க பாக்கி 6 சக்திங்களும் அழிஞ்சிரும். இதுக்கு மேலே என்னோடய தவ வலிமையால் எதுவும் நான் உங்களுக்கு பண்ண முடியாது. உங்களோட பவர்ஸை நீங்கள் தான் ஏற்றிக்கணும். ஒவ்வொருத்தராக போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு ராஜாவாக வந்து கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அதில் மெயினாக அந்த ஆரம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் பார்த்தியாடா, அவள் வந்து கேட்குறா, அப்போது ஆரம் செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி தான், ஆனால் இன்னும் 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளைக்குள்ளே ஆரம்ப திரும்பி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அவனை வந்து உங்களால் அழிக்க முடியாது. அவனை மட்டும் இல்லை, மற்ற யாரையுமே உங்களால் அழிக்க முடியாது. அதனால் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த 6 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 6 பேரையும் அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கடைசியாக இருக்க பொண்ணு தான், நெருப்போட சக்தி வந்து அழிஞ்சிருக்கும்லடா. அப்போ வந்து அந்த இப்போ இருக்கிறது கடைசி சக்தி பார்த்திங்கன்னா நீரோட சக்தி. அவங்க வந்துட்டு ஆனால் எங்ககிட்ட நெருப்போட சக்தி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதான் நீரோட சக்தி நீ இருக்குல்ல, உன்னை மீறி அவனை தொட முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் வந்து கேட்டு சிரிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவருக்குள்ளே ஒரு டிராகன் வந்து அவங்க 5 பேரையும் தாண்டிட்டு அவரோட அந்த நெஞ்சு பகுதியில் போயிட்டு உள்ளே நுழைஞ்சு அந்த பக்கம் வெளியில் வருது. அடுத்த செகண்ட் அவர் அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறாரு. அந்த டிராகன் பார்த்திங்கன்னா அவரை சுற்றி அப்படியே ஒரு நெருப்பு வளையம் மாதிரி உண்டாக்கிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு கர்ஜனை பண்ணுது. கர்ஜனை பண்ணிவிட்டு அந்த கேர்ள்ஸையும் பார்க்குது. அந்த கேர்ள்ஸ் எல்லோரும் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நடந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த முனிவர் தான். அதனால் அவரை வந்து ஃபஸ்ட்டு கொல்லணும் அப்படிங்கிறது அந்த டிராகனோட டார்கெட். அதை வந்து அந்த டிராகன் பண்ணிடுச்சு. அவர் அப்படியே எரிஞ்சு பஸ்பமாக விழுகிறாரு. விழுந்ததுக்கப்புறம் அந்த சாம்பலை கூட இங்கே விடாமல் அந்த டிராகனோட அந்த சுற்றிட்டு வரும் பார்த்திங்களாடா, சுற்றிட்டு வர இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றோட அந்த சாம்பலையும் எடுத்துகிட்டே திரும்பி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டயே வந்துடுது. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜின் வந்து கவனிக்கிறாருன்னா, அவர் தியானத்தில் உட்கார்ந்தாலும் இங்கே நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து கவனிக்கிறாரு. இந்த பக்கம் கேர்ள்ஸ் எல்லோரும் ஐயோ முனிவர் இல்லை, இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போது ஆரமோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலடா, அவன் வந்து சொல்கிறான், அப்போது அவர் சொல்லி கொடுத்துட்டு போன பாதை மூலயமா நாமளே நம்மளோட ராஜ்யத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்மளோட ராஜ்யம் இல்லையே, அவங்களோட ராஜ்யம் தானே. ஆனால் நம்மளோட ராஜ்யத்தை அழித்து தானே அந்த ராஜ்யத்தை பெருசு பண்ணாங்க. அதனால் அதுவும் நம்மளோட ராஜ்யம்தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு சொல்லாலும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் அப்படியே கை கோர்த்துட்டு அவங்களோட பவர்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டிராகன் வந்திருக்கோம் இல்லைடா, அந்த சாம்பலை எடுத்துகிட்டு தானே வந்திருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் படுத்திருக்க பெட்டுக்கு கீழே அந்த சாம்பல் வந்து அப்படி உதிருது. அந்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின் பார்க்குறாரு. இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த டிராகன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்குள்ளேயும் போயிடுது. இது எப்போ வெளியில் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பார்க்குறாரு. அந்த டிராகன் வந்து உங்களுக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. பட் உங்கள் நெஞ்சு பகுதியில் மட்டும் அதோட தலையை மட்டும் அப்படி தூக்கி பார்க்குது. யாராவது பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. நம்ம ஜின் வந்து பார்க்குறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு விதமான சந்தோஷத்தோட ஒரு டிராகன் வந்து கத்துச்சுன்னா எப்படி கத்தும் அந்த மாதிரி வந்து கத்துது. அப்போ ஜின் தான் ஏதாவது எனக்கு மெசேஜ் சொல்லுதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாருடா. பார்த்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே எந்திரிச்சு வராரு. அவர் எந்திரிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் அப்படியே ஜின்னோட கையை பிடிச்சி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி
கேட்குறாருடா. ஜின் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ட்ராகன் வந்துச்சு, அது எப்போ வெளியில் போச்சுன்னு நான் பார்க்கல, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பலை வந்து விட்டுட்டு போயிருக்கு, இது என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் ஜின்னும் எந்திரிச்சு வராங்க. மற்ற பாய்ஸ் எல்லாரும் அப்படியே தியானத்தில் தாண்டா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜின் தான் அந்த சாம்பலை வந்து பார்த்துட்டு, இது என்ன விதமான சாம்பல், ஒரு மனுஷனோட சாம்பல்னு தெரியுது, ஆனால் இது யாரோடது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணுறாருடா. அவரோட சக்தியை வச்சு அவர் அந்த மருத்துவ ரீதியாக எல்லாமே தெரியும்ல. ஸோ அதனால் வந்து அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு முனிவரோட சாம்பல் அப்படிங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம சுகா தான் ஆரம்மோடது, அப்போ எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஆரம்மோட சாம்பல் கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறாரு. ஆமாம், அதனால தான் நம்பிக்கையாக இருக்கேன், ஆரம் கண்டிப்பாக திரும்பி வருவான்னு. ஆனால் எனக்கு தெரியல ஆரம் என்ன ஆனா அப்படிங்கிறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு தீய சக்திங்க இருப்பாங்களடா, அந்த பொண்ணுங்க, அந்த 5 பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே தியானத்தில் உட்கார்றாங்க. உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மேலே வந்து ஒரு எலும்பு விழுகுது. அதாவது அந்த மனுஷக்கூட்டோட எலும்பு விழுந்தால் எப்படி இருக்கும், அது வந்து அந்த முனிவரோடது கிடையாது. எலும்பு கூடு வந்து அப்படியே விழுகுது. அதை வந்து பார்த்துட்டு அந்த கேர்ள்ஸ் சிரிக்கிறாங்க. முதல் எலும்பு கூட வந்துருச்சு, அடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்குறாடா. அப்போது ஆரம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அடுத்ததும் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு கிட்ட போயிட்டு, நீ கம்முன்னு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உயிரோடவாது இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த எலும்பு கூட பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து திடீர்னு அந்த எலும்பு கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு புரியல என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா அது வந்து அவங்களோட ராஜ்யம், அவங்களோட ராஜ்யத்துக்குள்ளே வந்த ஒரு பொருள் மறையுது அப்படிங்கும்போது அவங்களோட பவரை தாண்டி தானே மறையும். அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவளோட வால் எடுத்து ஒரு சொல்லட்டுறா. மற்ற கேர்ள்ஸ் எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அவள் வந்து காற்றோட சக்தி கொண்டவன். ஸோ அதுக்கும் மீறி ஒரு சக்தி அங்கே செயல்படுது அப்படிங்கும்போது மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள், பயப்படாதீங்க, எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டான இல்லைங்க, இது எப்படிங்கிறது மறையுது, யார் இருக்கா இங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான ஒரு ரூம், ஒரு ஃபுல் பிளாக்காக இருந்தால் ஒரு சின்ன ட்ராப் கூட அந்த வெளிச்சம் இல்லை உள்ள, அந்த கேர்ள்ஸோட ஃபேஸ் மட்டும்தான் வந்து தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த ரூம்குள்ளே இருந்து அந்த எலும்புக்கூடு மறையுது அப்படின்னா அவங்களையும் மீறி அவங்க அந்த சக்தி வந்து எடுக்குது, அந்த எலும்புக்கூடை வந்து எடுக்குது. அதை வந்து எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக மறைஞ்சிருதுடா. மறையும் போது பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை குரல், அபாய குரல், எச்சரிக்கை எது வேணால் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு குரல் வந்து கேட்குதுடா. அந்த கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அள்ளு விடுது. என்ன என்கிட்ட இருந்து பறிச்சதா நினச்சிட்டிங்களா, அவ்வளோ சீக்கிரம் முடியாது, நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சத்தம் மற்ற எல்லா கேர்ள்ஸுக்குமே கொஞ்சம் அள்ளு விடுது. 4 பேருக்கு ஓகேவா, 4 பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அள்ளு விடுது. அந்த ஆரம்மோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் பார்த்திங்களா, அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷப்பட்டுறாத, அவன் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் அந்த குரலை எதிர்த்து பேசுகிறா. யார் சொன்னா, நான் இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான், புரிஞ்சதில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க, எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து திருப்பி கேட்குறா. அவன் உயிர் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அந்த வாய்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. அப்போ அந்த பொண்ணை அவ்வளோ கோபமாக உட்கார்றா, அது எப்படி உங்ககிட்ட இருக்க முடியும், உங்ககிட்ட எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அப்போது அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது, ஏன்னா நான் தான் அந்த குயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு. அந்த பக்கம் மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜர்க்கு விடுது. ஏன்னா அந்த ஆல்ஃபாவோட குயின் அப்படின்னு சொல்லும்போது அந்த குயினோட பவர் என்ன அப்படிங்கிறத அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நான் 7 பேருக்குமே தெரியும் ஓகேவா, அந்த செத்து போனாங்களா அந்த பொண்ணுங்களுக்கு முதற்கொண்டு தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த பொண்ணு அழிஞ்சிட்டதா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த குயின் வந்து அழிஞ்சிட்டா, அதனால் உங்களோட அந்த ராஜ்யத்தை உங்களோட ராஜ்யமாக மாற்றிக்கங்கன்னு சொல்லி தான் அவங்க அப்பா அம்மா வந்து சாகருக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த குயின் வந்து திரும்ப வந்துட்டா அப்படிங்கும்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணு அவளாக இருக்கலாமோ, நம்மளை எதிர்த்து சண்டை போட்டால அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த காற்றோட சக்தி, அந்த ஆரம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளே கொஞ்சம் பயப்படுறா. அப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா
அந்த சாம்பல்லாம் வந்து முனிவர் வந்து சாம்பலாக இருப்பார், அதை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அந்த ரூம்குள்ளே கீழே விழுந்திருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லைடா, அது எல்லாத்தையும் அந்த சாம்பல் அந்த எலும்பு எல்லாத்தையுமே வந்து சுகாவும் ஜின்னும் அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு ஜாடியில் போட்டு அப்படியே வைக்கிறாங்க. வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஜின் தான் இது வந்து நம்ம ராஜ்யத்தை சேர்ந்தவங்களோட எலும்பு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. அப்போது சுகா தான் அப்போது இதாவது இவ தான் பண்ணியிருக்கணும், நம்மளோட எதிரிங்களோட நாட்டோட சாம்பலாக கூட இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் சுகாவும் பேசி அந்த இடத்துல முடிச்சுட்டு அந்த ஜாடியோட மூடியை போட போகிறாங்க. அப்போது ஒரு சவுண்டு, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்கள் தான் அப்படியே மிதந்து வரீங்க, ஓகேவா? எழுந்து அப்படியே நின்ன மாதிரி கீழே தரையில் கால் படாமல் அப்படியே மிதந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்கடா. உங்களோட ஒரு ரிங் இருக்கும் கையில், எப்போவுமே ரிங் ஒன்று போட்டிருப்பீங்க, அந்த ரிங்கை கழட்டி அந்த ஜாடிக்குள்ளே போடுறீங்க. இப்போ மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து பார்க்குறாரு. ஜின்னான்னு தெரிலையே, அவள் சொன்ன மாதிரியே பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே மூடி வச்சிடுறாங்க. மூடி வச்சதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு, யாரும் இந்த அறையை விட்டு வெளியில் போகக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவங்க 2 பேரும் சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வந்து அப்படியே சொல்லிடுறாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். கண்டிப்பாக நாளைக்கே வந்துடும், சரியா? கோவப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, யாரும் இடமேனா திட்டாதீங்க, ஓகேவா? நாளை அடுத்த பாட்டு பார்த்துடலாம்டா, ஓகேவா? பை பாய், see you. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பை பாய்.